நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் எப்படி உங்களுடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர். ஆமென். ஆனா நீங்க ஆண்டவரை சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய சம்பளங்கள் உயர வேண்டும் ஆண்டவரே. ஆமென். என்னுடைய சம்பளம் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நீங்க யெகோவா ஈரே, வருஷத்துக்கு வருஷம், நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம் நான் ஆண்டவரை பெருகணும், வளரணும், நான் செழிக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் நிச்சயமா உனக்கு அப்படியே செய்வார். பைபிள் இது உண்மையானு கேட்டா உண்மை. ஏன்னா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இதோட ரகசியம் என்னன்னா, கர்த்தர் அவனோட இருந்தாரு. அதே மாதிரிதான் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். ஆமென். இயேசு உங்களோட பாருங்க, ஈசாக்கு அவன் வர 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 விருத்தி அடைந்து அவன் பெரியவனானான், ஐஸ்வர்யவானான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஐயோ, வீடு கட்டக்கூடிய செங்கல் விலையெல்லாம் குண்டக்க மண்டக்கா, சிமெண்ட் எல்லாம் குண்டக்க மண்டக்கா போய்கிட்டு இருக்க, தங்கத்தோட விலைகள் எல்லாம் அதிகமா போய்கிட்டு இருக்க, எவ்வளவு விலை வந்தாலும் சரிதான், நீ கர்த்தரை நம்பி இருந்தா உன் தேவையை கர்த்தர் சந்திக்க போதுமா. அல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பி இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னுடைய எந்த தேவையா இருந்தாலும் அதை சந்திக்க போதுமானவர். ஆனா அந்த தேவையை குறித்து மாத்திரம் நீ கவலைப்படாத. ஆமென். அப்போ இப்போ